கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 119 சங்கீதம் 121 வசனம். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். 119 சங்கீதம் 151 வசனம். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் ரொம்ப நொறுங்கி போயிருக்குல்ல. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, அது உங்களோட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை யாரோ சொன்ன காரியங்களாக இருக்கலாம், யாரோ சொன்ன வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் பக்கத்தில் இருக்கிறேன். பக்தன் நீங்கள் அப்படி தான் ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்கன்னு. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் பக்கத்தில் இருக்கேன், நீ ஏன் கலங்கி போகிற, உன்னை யார் என்ன சொன்னானே, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமீன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களாம் என்னை பகைக்கிறாங்க, ஆனால் நான் தவறே செய்யலை அப்படின்னும் கலங்கி போயிருக்கிறீங்க. என்ன ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் சமீபமாக இருக்கிறேன், உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், உன் காயத்தை ஆற்றி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன்னு வாக்கு கொடுக்குறார். ஆமேன். இங்கே பக்தன் விசுவாசமாக சொல்கிறாரு, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க, அதே விசுவாசம் உங்கள் கூட இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.